தமிழகத்தில் அதிமுக, திமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் கூட்டுக் கொள்ளையில் ஈடுபடுவதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். சென்னை சோழிங்கநல்லூரில் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் மழைக்காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் மழைநீரை சேமிக்க தடுப்பணை கட்டுவதாக வாக்குறுதி அளித்த திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் அதனை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். பின்னர் குட்டிக்கதை ஒன்றை கூறிய விஜயகாந்த், அதிமுக, திமுக இரண்டு கட்சிகள் தமிழகத்தை சுரண்டிவிட்டதாக விமர்சித்தார். ஒரு கடலை செடிக்குள்ள வந்துச்சான், பார்த்துக்கிட்டே வந்துச்சு, பூமிக்குள்ள போகுதுன்னு சொல்லிட்டு இது எங்கேயோ போயிட்டு கடலையா போயிட்டு என்னடா ஒரு இடத்துல கூட கடலையே காணும் அப்படியே வெள்ளையிலே அப்படியே போயிடுச்சு. திரும்ப எங்கேயோ மறுநாள் ராத்திரி இப்படியே இருந்திருக்கு வெள்ளையிலி. என்னடா இந்த கருப்பில் என்னடா பண்ணுதுன்னா, கருப்பில் எங்கேயோ தோண்டி இருக்கு. என்ன மண்ணை தோண்டுதுன்னு பார்த்தா, கருப்புளி போகிறவங்க இது போனால் இது போய் அடியில் இருக்க நிலக்கடலை சாப்பிட்டு அப்படியே குறிச்சிட்டு போட்டு போயிடுச்சோம். அப்ப நம்ம மேலேருந்து உருகுனா தெரியுதுல மேலாக, அதாவது இதுல இருந்து இதுதான் அதிமுகவோட செயல். பிடிங்கி போட்டு போயிடுவாங்க இந்த செடி. திராவிட முன்னேற்ற கழகம் அடியில போய் தான் திருடி ஆறு கருப்புலியோட கதை. வெள்ளையிலியோட கதை யாரு செய்யறான்னா அதிமுகவோட கதை. வெள்ளையிலி என்பது அதிமுக, கருப்பு எலி என்பது திராவிட முன்னேற்ற கழகம். இவர்கள் எந்த ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் கூட்டுக்கலவணித்தனம் பண்ணி சொல்றாங்க, விஞ்ஞானபூர்வமாக கொள்ளையடிக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் கூட்டுக்கலவணித்தனம் பண்ணிட்டாங்க, நிலக்கடலை சாப்பிடுறோம்.